Hi friends, welcome to Dakshiniya Home. ஆடி மாதம்னாலே அம்மனுக்கு வந்து ரொம்பவே உகந்தது. அதுவும் ஆடி வெள்ளி வந்து சொல்லவே தேவையில்ல. எந்த கோவிலுக்கு போனாலுமே ரொம்பவே கூட்டமாக இருக்கும், கால் வைக்கவே இடம் இருக்காது. ஆடி மாதம் பிறந்த உடனே எல்லாருமே வீட்லையுமே வந்து கூழ் ஊற்றுவாங்க. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். நாங்களுமே வந்து போன வெள்ளிக்கிழமையே படைக்கணும்னு நினச்சோம், ஆனால் அப்போ முடியல, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சு. சரி இந்த வாரமாவது படைச்சிடலான்னு சொல்லிட்டு காலையிலே எழுந்துச்சி கிளம்பி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. படைக்கிறதுக்கு தேவையான சாரீ, ப்ளவுஸ் இதெல்லாம் வந்து நேற்றே வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வளையல், மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு தான் படைக்கணும். எல்லாமே காலையிலே ரெடி பண்ணிட்டோம். கூழ் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே வந்து காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். கூழ் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சாமிக்கு எல்லாமே விளக்குல திரி போட்டு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அக்கம் பக்கத்துலலாம் போய் கூட்டின்னு வந்தாச்சு. கொஞ்சோண்டு கூழ் ஊற்றி சாமி ஃபோட்டோ முன்னாடி வலித்து நம்ம வந்து படைச்சிக்க வேண்டியதுதான். படைச்சி முடிச்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வரவங்களுக்கு எல்லாேருக்கும் நம்ம வந்து கூழ் வந்து எடுத்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறமா ஈவினிங் போல் நான்வெஜ் ஏதாவது செஞ்சு வச்சு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். எப்பயுமே வருஷம் இப்படி தான் ஃபாலோ பண்ணுறது. நீங்கள் எப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.